Hello friends, welcome to Congo Foodies. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சோள பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சோளத்தை ஊற வச்சிடலாம். 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு சோளமும் எடுத்துக்கலாம். இந்த சோளம் ஒரு 100 கிராம் அளவு வருங்க. நம்ம எந்த டம்ளரில் சோளம் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாங்க. இந்த அரிசி, சோளம், உளுந்து எல்லாத்தையுமே 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4லேருந்து 6 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாங்க. இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. சோளம், அரிசி, உளுந்து எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. சோளம் ஊற வச்சு இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. சோளம், அரிசி, உளுந்து எல்லாத்தையுமே வடித்து மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். சோளம் ஊற வச்சா அதே தண்ணியை யூஸ் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் இருக்குது. இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுறலாங்க. மாவு நல்லா பொங்கி மேலே வர வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. மாவு நல்லா பொங்கி மேலே வந்திருக்கு, நல்லா புளிச்சிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பணியாரம் நீங்கள் எப்போ சுடலைன்னா இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ சுடுறீங்களோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாவில் தோசை கூட ஊற்றலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பணியாரக்கல்லை எப்போவுமே நம்ம பணியாரம் சுடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தொடச்சி வச்சுருவோங்க. அப்போ தான் இந்த பணியாரம் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணி எல்லா குழியிலையுமே எண்ணெய் தொடச்சி வச்சுருக்கேன். இப்போது பணியாரத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை வறுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயத்தை ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு வதக்குனா போதுங்க, ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் ஒரு 10 பீன்ஸ் நான் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டு 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கலாங்க. அடுத்து ஒரு கேரட் நல்லா ஃபைனாக துருவி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்ட எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலுமே சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எது வேணாலுமே சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம், கேரட், பீன்ஸ்க்கான உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். காயை நம்ம ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த காய் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம காயை மாவுக்குள்ளே சேர்த்திடலாங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்திடலாங்க. இதெல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாவு இட்லி மாவு அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிடலாம். இதில் ஒவ்வொரு குழியிலையுமே மாவு ஊற்றிடலாங்க. குழியில் ஃபுல்லாக நிரம்பி ஊற்ற வேண்டாம், 3/4 குழி அளவுக்கு ஊற்றினா போதுங்க. இது கொஞ்சம் மேலே உப்பி வரும். இப்போ எல்லா பணியாரத்துலேயுமே எண்ணெய் ஊற்றிடலாங்க. பணியாரத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் செலவாகும். இதை மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கத்தி வச்சு அப்படியே லைட்டாக சைடில் எடுத்து விட்டோன்னா பணியாரம் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். அதை திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுடலாங்க. இந்த சோள பணியாரம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம இதில் நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்திருக்கோம். கூடவே சோளத்தில் உங்களுக்கு நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. சோளத்தில் நார்ச்சத்தும் நிறையா இருக்குது. நம்மளோட டயட்டில் அடிக்கடி சிறுதானியங்களை சேர்த்திக்கணுங்க. நம்ம சிறுதானியம் யூஸ் பண்ணி உப்புமாவோ சாதமோ செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதே சமயம் இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே சிறுதானிய உணவுகளை கொடுத்து பழக்கணுங்க. இப்போ நம்மளோட பணியாரம் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு எல்லா பணியாரத்துலேயுமே எண்ணெய் ஊற்றிடலாங்க. இந்த சைடும் மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ 2 சைட்ஸுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதே சமயம் நமக்கு கிறிஸ்பியாக வேணும்னா எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாங்க. 2 சைட்ஸுமே திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரை வேக விட்டுக்கலாம். இப்போ 2 சைட்ஸுமே திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரை வேக விட்டுட்டேன். இப்போ பணியாரத்தை பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க.
இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான சோள பணியாரத்தை நீங்கள் விருப்பப்பட்ட சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். இந்த சோள பணியாரம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.